Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to discuss about the continuation of the last class. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ டேரக்ட் எக்ஸ்பென்சஸை கொடுத்துருப்பாங்க, அதில் பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், எந்த ஐட்டம்ஸ் நம்ம டெபிட்டில் கோட் பண்ணணும், எந்த ஐட்டம்ஸ் நம்ம கிரெடிட்டில் கோட் பண்ணிவிட்டு we will get the gross profit or a gross loss அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த இதில் ஒரு வேளை காஸ்ட் ஆஃப் கூட்ஸோட வேல்யூவை கொடுக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸோட அமௌண்ட்டை வந்து சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட வேல்யூ என்ன, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சமகவனி, கம்ப்யூட் த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர்ஸை வச்சு நீ என்ன பண்ண போகிற, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிற. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ மொத்தம் 5 ஐட்டம்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். லுக் அட் த போர்ட். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட ஃபார்முலா, ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் நெட் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க உனக்கு, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீ கவனி, ஓப்பனிங் ஸ்டாக் தான் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஏற்கனவே நம்மளோட ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எவ்வளோ இருந்தது, அக்கௌண்டிங்கோட ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோசிங் ஸ்டாக் இல்லாமல் ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அது கூட இந்த ஸ்டாக் பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ, அதுக்கப்புறமா இந்த மேனுஃபேக்சரிங்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் செலவு பண்ணோம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இந்த இதை கால்குலேட் பண்ணும்பொழுது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட வேல்யூவை கொஷனில் கொடுத்துருந்தாலும் நீ எடுக்கக்கூடாது. திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கவனி, டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட வேல்யூவை மட்டும்தான் எடுக்கணும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட வேல்யூவை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னானே, ஓப்பனிங் ஸ்டாக், நெட் பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மூணுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பீரியடில் லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக், ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ கவனி, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 10,000, பர்ச்சேஸ் வேல்யூ 80,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 7,000. இந்த 3 டிரான்சாக்ஷனை நீ ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5,000 rupees. ஸோ மைனஸ் பண்ணி எடுத்தா அப்படின்னா 82,000. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸை மொத்தத்தையும் 3த்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவ் இன்டிஜரில் இருக்கிறத மைனஸ் பண்ணி எடுத்து ஆன்சரை நீ கோட் பண்ணணும். கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் நீ அதுக்கான ஃபார்மேட்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் plus net purchase plus direct expenses minus closing stock. This is the formula for you. ஓகேவா? சப்போஸ் ஒரு வேளை காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா நீ எப்படி அதை கால்குலேட் பண்ணுவ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் அவுட் தி அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணணும், 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பர்டிகுலர்ஸை வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் சேல்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கவனி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் லெஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணி பர்ச்சேஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு, கிராஸ் ப்ராஃபிட், அதாவது நீ சேல்ஸ் பண்ணதில் அவங்களுக்கு கிடைச்சோட கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீ இதை கால்குலேட் பண்ணி என்ன பண்ண போகிற, இப்போது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். Now just look at the board. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ ருப்பீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம், ஸோ கூட்ஸ் சோல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதே ஃபார்முலா தான், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் இட் இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் நெட் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ சரியா அந்த 3 வேல்யூஸை நீ ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவை மைனஸ் பண்ணு. ஓகே, ஸோ நீ பண்ண அப்படின்னா வில் கெட் த ஆன்சர் இஸ் 2,10,000. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு, கிராஸ் ப்ராஃபிட்டாக இதில் வந்து உனக்கு 30% கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசம்ஷன் பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட அசம்ஷன் பேசிஸ் நீ எடுக்கும்போது பர்சன்டேஜ் பேசிஸில் கொடுத்துருக்கிறதுனால லெட் பி அஸ்யூமிங் தட் த சேல் வேல்யூ இஸ் 100.
திருப்பி சொல்கிறேன், பெர்சன்டேஜோட பேசிஸில் கொடுத்துருக்கிறதுனால ஆஸ் பர் தி அசம்ஷன் பேசிஸ் சேல்ஸோட வேல்யூ வந்து என்னது 100 rupees. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூவை மைனஸ் பண்ணுறேன். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க, 100 rupeesோடதில் 30% நமக்கு. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவேன், 100 into 30 divided by 100. ஸோ ஜீரோஸை கேன்சல் பண்ணனா we will get the answer is 30. ஓகே, ஸோ 100 rupeesல 30%ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணால் 30 rupees கிடைக்கும். ஸோ 100ல் 30யை மைனஸ் பண்ணி எடுத்து அப்படின்னா 70 rupees. ஓகேவா, இந்த 70%ஓட வேல்யூவை வச்சு நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூவில் கால்குலேட் பண்ணும்பொழுது இதோட ரிவர்ஸ் ஃபார்மேட்டை நம்ம எடுக்கணும். சரியா, ஸோ அப்போ நீ எப்படி போடுவேன், 30 divided by 70 into 2,10,000. ஸோ பெர்சன்டேஜோட பேசிஸில் இருக்குது 30% உனக்கு கிராஸ் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஜஸ்ட் டிவைடட் பை, இப்போ நம்ம ஆஸ் பர் த சேல்ஸ் பிரகாரம் இப்போ அதோட வேல்யூ என்ன 70. ஸோ 70யை போடுறோம். ஸோ 30 divided by 70 into 2,10,000 rupees. ஓகே, இந்த 2,10,000 நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸோட கால்குலேட் பண்ணலாம் அந்த வேல்யூ. ஓகே, ஸோ இது ஏன் இந்த பெர்சன்டேஜ் பேசிஸில் நம்ம போடலை, ஏன்னா ஆஸ் பர் த லூ இதில் இருந்து நம்ம 30% கால்குலேட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேல்யூ என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அசம்ஷனோட பேசிஸில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அப்போ நீ போடும்போது எப்படி போடணும், 30 divided by 70 into 2,10,000. ஸோ வேல்யூ என்ன வருது இப்போ 90,000 rupees. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூவை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ சேல்ஸோட வேல்யூ என்ன, நம்ம கூட்ஸ் சோல்ட் பண்ணதோட நம்ம கிடைச்ச ப்ராஃபிட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா சேல்ஸோட மொத்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ 2,10,000 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட வேல்யூ, கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன 90,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர்ஸ் 3 lakh rupees. 3 விஷயம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கிராஸ் ப்ராஃபிட்டோடது. ஸோ பெர்சன்டேஜோட ரிவர்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதோட வேல்யூ என்னன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராஸ் ப்ராஃபிட்டோடதில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட வேல்யூவிலேருந்து நீ கால்குலேட் பண்ணணும். ஸோ காஸ்ட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா சேல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் கிராஸ் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி போடணும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இது உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு கன்சர்னை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக போயிருப்போம். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம எங்கே என்ட்ரு பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து முக்கியமாக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட் வந்து 3 தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரியா, ஸோ நீ ஃபஸ்ட்டு உனக்கு நீ லாஸ்ட் கிளாஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ நான் ஆசிரியஸ் நீ போர்டை பாரு, இதை வச்சு நான் உனக்கு சொல்கிறேன் கவனி. ஸோ இந்த டெபிட் சைடோட காலமில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபிஷியலாக நமக்கு அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்டைரக்டான எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ரன் பண்ணுறவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், ஒரு டெலிஃபோன் பில் கட்டுறது, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, இன்டைரக்டாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான விஷயங்களை என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸோட இதை என்ன பண்ணணும், டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணணும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சில இன்கம் வந்து நமக்கு ஆர்கனைசேஷனில் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த இன்கமோட நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் எழுதணும். ஸோ கிரெடிட் சைடில் எழுத போகிறது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ இந்த மாதிரி ரிசீவ்டு பேசிஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணணும். திருப்பி ஒரே வாட்டி சொல்கிறேன் கவனி, டெபிட் சைடில் என்ட்ரு பண்ண போகிறது எல்லாமே எக்ஸ்பென்சஸோட வேல்யூஸு, கிரெடிட் சைடில் நீ என்ட்ரு பண்ண போகிறது எல்லாமே வந்து இன்கமோட வேல்யூஸ். ஓகேவா, ஸோ உனக்கு இப்போ சம்மை பார்த்தா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் லிசன் பண்ணு. From the following details prepare the profit and loss account. ஸோ இதை வச்சு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிற இப்போது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நீ எடுக்கும் பொழுது டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ என்டர் பண்ணக்கூடாது. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட வேல்யூஸை மட்டும்தான் நீ என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கவனி, கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க கேரி டவுனோட அமௌண்ட்டை நீ ப்ராட் டவுன் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், கிரெடிட் சைடில் நீ எடுக்கணும். ஓகே, ஆஃபீஸ் ரெண்ட். ஆஃபீஸ் ரெண்ட்னா ஆஃபீஸ்க்கான ரெண்ட்டை நீ பே பண்ணியிருக்க, இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் யூ.
ஸோ எங்கே வரணும் டெபிட் சைடு. டெப்ரிசியேஷன் ஆஃப் த ஆஃபீஸ் அசெட், ஒரு அசட்டோட வேல்யூ வந்து டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் எங்கே வரணும் நமக்கு டெபிட் சைடில். டிஸ்கவுண்ட் அலவுடு, ஸோ அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. ரிசீவ்டாக இருந்தால் மட்டும்தான் எங்கே வரணும்னு சொன்னேன் நான் கிரெடிட் சைடில் வரணும். அலவுடுன்றப்போ எங்கே வரணும் டெபிட் சைடில் வரணும். ஓகே. அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட்காக என்ன பண்ணுறோம் நம்ம எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறோம். ஸோ இட் ஷுட் பி அப்பியர் இன் த டெபிட் சைட். ஆடிட் ஃபீஸ், இதுவும் எக்ஸ்பென்சஸ் தான் எங்கே வரணும் டெபிட் சைடில். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் நம்ம இன்கம்மாக ஏதாவது ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த சைடு வரணும் கிரெடிட் சைட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஸோ இதுவும் ரிசீவ்ட் பேசிஸில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ கிரெடிட் ஐட்டம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் பேசிஸில் வருது. ஸோ இட் ஷுட் பி அப்பியர் இன் த டெபிட் சைட். இன்சூரன்ஸ் ஆன் ஆஃபீஸ் பில்டிங், ஸோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீ பே பண்ணியிருக்க பில்டிங்காக இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் அப்பியர் இன் த டெபிட் சைட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரலாக எக்ஸ்பென்சஸ் செலவாயிருக்கு ஆஃபீஸ்க்காக. ஸோ அப்போ அது எங்கே வரணும் டெபிட் சைடில். ஸோ லாஸ்ட் ஐட்டம் கவனி ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது மேனுஃபேக்சரிங்காக அது பண்ணுற எக்ஸ்பென்சஸ், உள்ளே கொண்டு வந்து ரா மெட்டீரியல்ஸை இறக்குற அந்த ஃப்ரைட் சார்ஜஸை பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த எக்ஸ்பென்சஸ் நீ என்ன பண்ணக்கூடாது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். வெறும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை மட்டும் டெபிட் சைடில் கோட் பண்ணிவிட்டு இன்கமோட நீ என்ன பண்ண போகிற கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ண போகிற. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எப்படியும் போடுற மாதிரி தான் 2 pages சைமல்டேனியஸாக நீ யூஸ் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் கவனி, அக்கௌண்ட்ஸ் பேப்பரில் வந்து நீ 2 சைடும் நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகேவா. இதை கவனி, முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து ஒரே லைனில் தான் வரணும். ஓகே. ஸோ டெபிட் அந்த சைடில் என்ன பண்ணணும் கிரெடிட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சென்டர் ஆஃப் த பேஜில் நீ மென்ஷன் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். லிசன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அமௌண்ட்டோட காலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செகண்ட் காலமில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். ஆஸ் அ அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் உனக்கு அது கட்டாயம் தெரியணும். ஃபர்ஸ்ட் காலத்தை நீ யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா. ஸோ செகண்ட் காலத்தில் நீ என்ன பண்ண போகிற கோட் பண்ண போகிற. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு பர்டிகுலர்ஸ் அதுக்கான அமௌண்ட்டை நீ கோட் பண்ண. ஓகே. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு நான் என்ன சொன்னேன் எப்பயும் போல் எக்ஸ்பென்சஸோட வேல்யூஸ் எழுது. ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம், ஆஃபீஸ் ரெண்ட், depreciation on office asset, discount allowed, advertisement, audit fees, general expenses, insurance. நீ ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற அத்தனை டெபிட் ஐட்டம்ஸையும் ஒன்று ஒன்றா இதில் என்ன பண்ணு கோட் பண்ணு. அதே மாதிரி இதே லைனில் தான் சேம் லைனில் இந்த சைடு ஆப்போசிட்டில் நீ எழுத போகிற. ஸோ எழுதும்போது என்ன பண்ணணும் பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். ஸோ கிரெடிட்டோட பேசிஸில் நீ ஃபஸ்ட்டு எழுதும்போது என்ன எழுதணும் கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு தான் எழுதணும். ஓகேவா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். சப்போஸ் கிராஸ் லாஸாக இருந்துச்சு, ப்ராஃபிட்டுக்கு பதிலாக லாஸாக இருந்துச்சு அப்படின்னா நீ எங்கே கொண்டு வரணும் டெபிட் சைடில் எடுத்துட்டோம். இந்த சம்மில் உனக்கு ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். ஸோ 50,000 செகண்ட் காலத்தில் போடு. அதே லைனில் தான் நீ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டும் எழுதணும். மாற்றி மாற்றி நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. ஸோ அக்கௌண்டிங்னுக்கு ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை நீ ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. ஸோ இதே லைனில் நெக்ஸ்ட் பேஜில் நீ வந்து பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 2,000. நெக்ஸ்ட் லைனு அதே லைனோடதில் பை டிஸ்கவுண்ட் ரிசீவ் 3,000. ஸ்டூடெண்ட்ஸ் கவனி, இங்கே இருக்க வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே கிடையாது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது இந்த இடத்துல நீ வேறு எதுவுமே எழுதக்கூடாது. உன்னோட டோட்டலுக்கு இவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இங்கெல்லாம் போட்டு காட்டக்கூடாது. திஸ் இஸ் அ ராங் ஃபார்மேட். புரிஞ்சுதா. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பிளாங்காக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன் நான், இந்த சைடு இப்போ ஆட் பண்ண அப்படின்னா 55,000 rupees வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஐட்டமாக நீ மைனஸ் பண்ண அப்படின்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,000 rupees. ஸோ உனக்கு தெரியும் நினைக்கிறேன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பேலன்சிங் ஃபிகராக இருந்தால் கிராஸ் ப்ராஃபிட் போடுவோம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிறதுனால யூ ஆர் கோயிங் டு புட் இட் ஆஸ் அ நெட் ப்ராஃபிட். புரிஞ்சிச்சா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன போடணும் நெட் ப்ராஃபிட் கேரி டவுன். ஓகேவா. பேலன்ஸ் அமௌண்ட் என்ன வருது 11,000 rupees. ரெண்டுமே ஒரே லைனில் தான் வரணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணணும் ஒரே லைனில் தான் கொண்டு வரணும். சரியா. ஸோ 55,000 நீ வேணும்னா இங்கே ஒரு லைன் விட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ரெண்டுத்தோட டோட்டல் காலமும் நீ என்ன பண்ணணும் ஒரே லைனில் தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் ஒரே லைனில் தான் 55,000 எழுதணும். தென் ஆஃப்டர்ஸ் யூ மஸ்ட் ட்ரா த 2 lines ஃபார் திஸ். இது சப் டோட்டல் இல்லை கிராண்ட் டோட்டலோட வேல்யூ அப்படின்னு தெரியறதுக்காக யூ மஸ்ட் ட்ரா 2 lines. ஸோ 2 lines என்ன பண்ணணும் இதில் ட்ரா பண்ணணும். ஓகே. இவ்வளோ தான் விஷயம். இந்த இடம் வந்து பிளாங்காக தான் இருக்கும்.
நீங்கள் வந்து இந்த டோட்டல் இங்கே இடம் இருக்குது இங்கே போடலாம் அப்படின்லாம் போடக்கூடாது. திஸ் இஸ் அ ராங் ஃபார்மேட். ஓகேவா? நான் உனக்காக போட்டு காட்டினேன், தயவுசெய்து போடாத. ஓகே, உன்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்கிறேன், கவனி. இந்த மாதிரி போடும் பொழுது எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கணும். நான் அதுக்காக உனக்கு லைன் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். மற்ற இடத்துல வந்து நீ நடுவில் லைன் எல்லாம் விடக்கூடாது. அக்கௌண்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து தேவையில்லாமல் ஸ்பேஸ் விடக்கூடாது. எதனாலன்னு சொல்கிறேன் கவனி. சப்போஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நடுவில் வேறு ஒரு எக்ஸ்பென்சஸை எடுத்து எழுதிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அக்கௌண்ட்ஸ் நோட்டில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையுமே லைனை விட்டு எழுதவே கூடாது. ஸோ நீங்கள் இதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ போட்டதுக்கப்புறமா லைன் வந்து ரெண்டுத்தையும் சேமாக இருக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி. டெபிட் சைடோடதில் எக்ஸ்பென்சஸோட வேல்யூஸை எழுது, கிரெடிட் சைடோடதில் இன்கமோட வேல்யூஸை எழுதிட்டு இதோட பேலன்சிங் ஃபிகரோட வேல்யூவை நீ என்னென்னு எழுத போகிற, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு காட்ட போகிறேன். சப்போஸ் கிரெடிட்டோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ரைட் த நெட் லாஸ். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட வேல்யூவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸே இந்த கிளாஸோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.